தந்தை, மைந்தர், தூயாவியராகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. கடவுளை நாம் தொழுவோம். கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ளவர். அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுமுள்ள எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போற்றுகிறோம். கிறிஸ்து இயேசுவின் வழியாக நற்செய்தியையும் பரலோக அன்பையும் தூயாவியானவரின் ஆற்றலையும் அருளி செய்தீரே, உம்மை துதிக்கிறோம். இந்த தொழுகையின் வழியாக கிறிஸ்துவின் மனதுருக்கத்தையும் அன்பையும் சொந்தமாக்கிக் கொள்ளவும், சுயத்தை இதய கடினத்தை புறம் தள்ளி சிறுமைப்பட்டவர்களை நேசிக்கவும், விழுந்தவர்களை தூக்கி எடுக்கவும், ஆத்தும அறுவடைக்கென்று எங்களை அர்ப்பணிக்கவும் அருள் தாரும். ஆராதனையில் பங்கு பெறும் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஜீவனுள்ள தேவனுக்கு உயிருள்ள சாட்சிகளாக எங்களை கர்த்தர் தம்முடைய பரிசுத்தத்தினால் நிரப்பும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 378வது பாடலை பாடுவோம். பிதாவே எங்களை கல்வாரி. 378வது ஞான பாடல். Oh
இந்த நாளுக்குரிய திருமுறை பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 38 முடிய. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாயிருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இந்த நாளுக்குரிய திருமுறை பாடம் வாசித்தாயிற்று. ஆண்டவருடைய அருள் வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார் என்கிற பாடலை உற்சாகமாய் நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்தில் நலன்
அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம். யாராயிருந்தாலும் பேதங்களின்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே. யாராயிருந்தாலும் பேதங்களின்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே. இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய கரம் நம்மேல் நிறைவாய் தங்கியிருக்கட்டும். மத்தேயு நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 36வது வசனத்தை நாம் தியானத்திற்காக மனதிலே நிறுத்திக் கொள்வோம். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். நம்முடைய ஆண்டவர் இயேசு மனதுருக்கமும் அன்பும் நிறைந்தவர். ஆண்டவருடைய அருள் பணி, அன்பு பணி, ஆசாரியத்துவ பணி அனைத்திற்கும் அடித்தளமாக இருந்தது மனுக்குலத்தின் மீதான அவருடைய மனதுருக்கமும் அன்புமே ஆகும். ஆண்டவர் இயேசு எங்கெல்லாம் நற்செய்தியை அறிவித்தாரோ அங்கெல்லாம் ஜனங்களின் பேரிலே மனதுருகினார். நலமாக்கும் திருப்பணியையும் செய்தார். சுவிசேஷம் அறிவிக்கும் பணியும் குணமளிக்கும் பணியும் இணைந்து நடந்ததை 35வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தென்னிந்திய திருச்சபையாக இன்று நாம் தியானிக்கிற அருட்செய்தியின் தலைப்பு அருள்பணி, மனதுருக்கம் செயல் வடிவில். மிஷன், கம்பேஷன் இன் ஆக்ஷன். 1 யோவான் 3:16 சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு தமது அன்பையும் மனதுருக்கத்தையும் எப்படி செயல் வடிவில் காண்பித்தார் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கிறிஸ்து இயேசு மனதுருக்கமான செயல்பாட்டிற்கு முன்மாதிரி. நாம் நம் சகோதர சகோதரிகளின் உடன் விசுவாசிகளின் உயிரை வாங்குகிறவர்களாக அல்ல, வேதனைப்படுத்துகிறவர்களாக அல்ல, கிறிஸ்து இயேசுவை போல நாம் உயிரை கொடுக்க கடனாளிகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ரெபேக்காளின் மருமக்கள் எப்படி இருந்தார்கள்? ஆதியாகமம் 26வது அதிகாரம் 34-35 சொல்லுகிறது, அவர்கள் ஈசாக்கிற்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாயிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் ரெபேக்காள் மனவேதனையோடு புலம்புகிறார். ஆதியாகமம் 27:46. ஏத்தின் குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாயிருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன என்றாள். தேவனுடைய ஜனங்கள் கணவன், மனைவி, மாமனார், மாமியார், மருமகள்,
சகோதரர்கள் சகோதரிகள் மன இறுக்கம் உள்ளவர்களாக அல்ல, ஆண்டவர் இயேசுவை போல மனதுருக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். குடும்பத்திற்குள் வீட்டிற்குள் முதலில் மனதுருக்கம் வெளிப்பட வேண்டும். முதலாவது வேதம் சொல்லுகிறது, மடிந்து கொண்டிருக்கிறவர்களோடு நிற்பது மனதுருக்கம். மடிந்து கொண்டிருக்கிறவர்களோடு நிற்பது மனதுருக்கம். மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். சத்தியம் இல்லையெனில் ஆத்துமா மரித்து போகும். சரீர மன ஆரோக்கியம் இல்லையெனில் மரண வேதனை மரண துக்கம் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டிருக்கும். ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்டவர்களை தேடி சென்றார். அவர்கள் மத்தியில் தன் அருட்பணியை நிறைவேற்றினார். மனதுருக்கத்தை குறிக்கும் ஆங்கில வார்த்தை கம்பேஷன். இந்த வார்த்தை கம்பதி என்ற லத்தீன் சொல்லிலிருந்து உருவானது. இதனுடைய அர்த்தம் உடன் சேர்ந்து துன்பப்படுதல். யோபு என்ற பரிசுத்தவான் வசதி படைத்தவராக இருந்தாலும் துன்பப்படுகிறவர்களோடு சேர்ந்து துன்பப்படுகிறவராக இருந்தார். யோபு 29:15. நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாயிருந்தேன். 12வது வசனம். முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். 13வது வசனம். விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன். எனவே தான் யோபுவை பரிசுத்த வேதாகமம் நீதிமான் உத்தமன் என்று சாட்சி கொடுக்கிறது. இன்று நாம் யாரோடு நிற்கிறோம்? மனதுருக்கம் மடிந்து கொண்டிருக்கிறவர்களோடு நிற்கும். துயருற்றவர்களின் துயரை துடைக்கும். வேதனையில் கண்ணீர் வடிப்பவர்களின் கண்ணீரை துடைக்கும். இரண்டாவதாக அரவணைப்பை தருவது மனதுருக்கம். மத்தேயு 9வது அதிகாரம் 36வது வசனம். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளுக்கு பாதுகாப்பு இல்லை, அரவணைப்பு இல்லை, நல்ல வழிகாட்டுதலும் இல்லை. ஆண்டவர் இயேசு நல்ல மேய்ப்பனாக இருந்து இன்றும் நம்மை வழி நடத்துகிறார், நம்மை அரவணைக்கிறார். நாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் செய்தவர்கள்! அன்று பரிசேயர் சதுசேயர் வேத பாரகர் போன்ற தலைவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் ஆவிக்குரிய கடமையில் தவறியதின் விளைவு ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனார்கள். எனவே கர்த்தர் தாமே நல்ல மேய்ப்பனாக இந்த உலகத்திற்கு வந்தார். எசேக்கியேல் 34 நல்ல மேய்ப்பனின் வருகையை முன் அறிவிக்கிற ஒரு தீர்க்க தரிசன பகுதியாகும். கடவுள் தனது சொந்த குணத்தை விவரிக்கும் போது மனதுருக்கம் உள்ளவர் என்று குறிப்பிடுகிறார். மனதுருக்கம் கடவுளின் 13 பண்புகளில் மிக முக்கியமானது. யாத்திராகமம் 34வது அதிகாரம் 6வது வசனம். மனதுருக்கத்தை குறிக்கிற எபிரேய வார்த்தை ரஹாமீம் என்பதாகும். தாயின் கர்ப்பப்பையை குறிக்கின்ற எபிரேய சொல் இதிலிருந்து தோன்றியது. கர்ப்பப்பை என்பது ஒரு குழந்தைக்கு எப்படி வெளி உலக ஆபத்துக்கள் தெரியாமல் காக்கும் ஒரு பாதுகாப்பான அரணோ, அதுபோல கடவுளின் மனதுருக்கம் நம்மை தாங்கி பாதுகாக்கிறது. கர்ப்பப்பை ஒரு புதிய உயிரை உருவாக்குகிறது, பாதுகாக்கிறது. அதுபோல கடவுளின் மனதுருக்கம் ஒரு மனிதனை ஆவிக்குரிய ரீதியாகவும்
உணர்வு ரீதியாகவும் வாழ வைக்கிறது, உருவாக்குகிறது. மனதுருக்கம் ஆவிக்குரிய குழந்தைகளை உருவாக்கும், வளர்க்கும், அரவணைக்கும் ஒரு கூடமாகும். நம்முடைய வீடு, திருச்சபை கருப்பையாக இருக்கிறதா அல்லது கல்லறையாக இருக்கிறதா? மனதுருக்கம் இல்லாத கிறிஸ்தவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு கல்லறை என்பதை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும். கடைசியாக வேதம் சொல்லுகிறது, உன்னத பக்திக்கு நடத்துவது மனதுருக்கம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 37-38 வசனங்கள். அறுவடை வீணாகிவிடக்கூடாது என்பது ஆண்டவருடைய பாரம். அறுவடை செய்ய, அறுவடை நாசமாகி விடாமல் பாதுகாக்கப்பட, விளைச்சலை களஞ்சியத்தில் சேர்க்க தேவ ஜனங்கள் இணைந்து செயல்பட வேண்டும். எஜமானுடைய திட்டத்தையும் விருப்பத்தையும் இதயத்தையும் சபையார் அறியாததினால் இன்று போட்டிகள், பொறாமைகள், விரோதங்கள் தலை தூக்கி நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய அறுவடை சபையிலும் தேசத்திலும் இல்லாமல் போயிற்று. வேலை வாய்ப்பு இன்மை அதிகரித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் வேலை வாய்ப்பு அதிகமாய் காணப்படுகிற பணி பரலோக ராஜ்யத்தினுடைய பணி, ஆத்தும அறுவடை பணி. எனவே தான் ஆண்டவர் சொன்னார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். கர்த்தருடைய பணிக்கு இன்றைக்கு ஆட்கள் தேவை. ஆனால் அதற்கு இன்று ஆட்கள் இல்லை. ஒரு பெரும் பற்றாக்குறை. ஆத்தும அறுவடைக்கு ஆத்தும பாரமும் மனதுருக்கமும் ஜெப பாரமும் கொண்டவர்கள் தேவை. இணைந்து செயல்படுகிறவர்கள் தேவை. இன்று சுய பக்தியில், சுய நீதியில் திருப்திப்பட்டு மத பக்தியாளர்களாக காட்சியளிக்கிறோம். ஆனால் கிறிஸ்து இயேசுவின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் உன்னத பக்தியாளர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். நம்முடைய பக்தி செயல் வடிவம் பெற வேண்டும். இதை ஏசாயா 58ஆம் அதிகாரம் 6-10 வசனங்கள் விவரிக்கிறது. தேவ ஜனங்கள் ஜெபித்தார்கள், உபவாசம் இருந்தார்கள். தேவன் அவர்கள் ஜெபத்தை கேட்கவில்லை. ஜனங்கள் கர்த்தருக்கு எதிராக கொதித்தெழுந்தனர். கர்த்தர் மேல் குற்றம் சாட்டினார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களோடு இடைப்பட்டார். கர்த்தர் அவர்களுடைய தவறுகளை உணர்த்தி காண்பித்தார். தேவ ஜனங்கள் பக்திக்குரிய காரியங்களில் கவனம் செலுத்தினார்கள். ஆனால் சக மனிதர்கள் மீதான அன்பையும் இரக்கத்தையும் தேவ நீதியையும் தவற விட்டு விட்டார்கள். கர்த்தர் அவர்களை உண்மையான பக்திக்கு, உண்மையான உபவாசத்திற்கு திரும்பும்படி அழைத்தார். உண்மையான பக்தியில் மன இறுக்கத்திற்கு இடமில்லை. உண்மையான பக்தி மனதுருக்கம் நிறைந்தது. மனதுருக்கம் பிரிந்து வாழ்வதற்கு நடத்தாது, புரிந்து வாழ்வதற்கு உதவி செய்யும். மனதுருக்கம் சடங்காச்சார பக்திக்கு நடத்தாது, ஆத்தும அறுவடையாளர்களாக, ஆத்தும பாரம் உள்ளவர்களாக உயர்வான பக்திக்கு வழி நடத்தும். மனதுருக்கம் ஒருவருக்கொருவர் மன்னிக்க, விட்டு கொடுக்க, ஏற்றுக்கொள்ள வழி நடத்தும். ஆனால் மன இறுக்கம் பிறர் குறைகளை சுட்டிக்காட்ட, குற்றம் கண்டுபிடிக்க, வெறுப்பை உமிழ, பழிவாங்க எழும்பி நிற்கும். மனதுருக்கத்தை அனுதின வாழ்வாக்குவோம். கிறிஸ்து இயேசுவை உலகத்திற்கு காண்பிப்போம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 472வது பாடலை பாடுவோம். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன். 472வது ஞான பாடல்.
இயேசுவை நாமே பற்றிக் கொண்டேன். மாட்சிமையான மீட்பைப் பெற்றேன். தேவகுமாரன் ரட்சை செய்தார். ஆவியானவரை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை பாடி போற்றுகிறேன். நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். வீடுழி கால சோதரிப்பேன். அன்பு பாராட்டி காப்பவராய் எந்தனை தாங்கி பூரணமாய் இன்பமும் ஊட்டுகிறார். இன்னும் நீங்காமல் பாதுகாப்பார். இயேசுவை பாடி போற்றுகிறேன். நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். வீடுழி கால சோதரிப்பேன். சமாதானம் ரம்மியமும் துய தேவாவி வலமையும் புண்ணியநாத தந்து விட்டார். விண்ணிலும் சேர்ந்து வாழ செய்வார். இயேசுவை பாடி போற்றுகிறேன். நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். வீடுழி கால சோதரிப்பேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்த தேவன் என்பதை நாங்கள் வேதத்திலிருந்து தியானிக்கவும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை பாராட்டினீர். அனுதின வாழ்க்கையிலே, திருச்சபையினுடைய வாழ்விலே கிறிஸ்துனுடைய மனதுருக்கத்தை வெளிப்படுத்துகிற வாய்க்கால்களாக நாங்கள் செயல்பட கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். எந்த இடத்தில் மன இறுக்கத்தோடு மன கடினத்தோடு நடந்து கொண்டோமோ ஒரு விஷய கர்த்தர் எங்களை மன்னித்தருளோமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி வருகிற நாட்களிலே ஒரு வித்தியாசம் எங்களிலே உண்டாகட்டும். கிறிஸ்து எங்களில் வாசமாயிருக்கிறதை நாங்கள் உணர்ந்து கொள்ள, கிறிஸ்துனுடைய சாயலை, கிறிஸ்துனுடைய திவ்ய சுவாபத்தை வெளிப்படுத்த எங்களையும் உடைய சமூகத்தில் ஒரு விசை நாங்கள் அர்ப்பணித்து வாழ கர்த்தர் கிருபை பாராட்டோமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் கிறிஸ்துனுடைய திவ்ய சாயல் வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அப்படியே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கல்வாரி சிலுவையிலே எங்கள் பேரிலே காண்பித்த அந்த அன்பு, அந்த தியாகம், அந்த மனதுருக்கம் எல்லாவற்றையும் நாங்கள் உணர்ந்து முன்னோக்கி செல்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். விசுவாச வாழ்க்கையிலே பின்மாற்றம் அடைந்து தூரம் போன குடும்பங்கள்
ஆலயத்தை தேட மறந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் மறுபடியுமாக தங்களை தெய்வ சமூகத்திலே அர்ப்பணித்து தெய்வ சமூகத்தை அலங்கரிக்கிறவர்களாய் மாறத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் என்று சொன்னீரே. ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே உலகத்தை அதன் ஆசை இச்சைகளை எதிர்த்து ஜெயம் பெற்றவர்களாய் தேவ சமூகத்தை தாங்குகிற தூண்களாய் நிற்க கர்த்தர் பலப்படுத்துவோமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவத்திற்கு அடிமைப்பட்டு இச்சை ரோகங்களுக்கு விழுந்து போய் தவறான பழக்க வழக்கங்களிலே சிக்கி தவிக்கிறவர்கள், பலதரப்பட்டதான ஊடகங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்கள், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உலகம் தரக்கூடாத தெய்வீக விடுதலை கர்த்தர் அருளிச்சே நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஒவ்வொரு கட்டுகளையும் கர்த்தர் மாற்றி நுகத்தடிகளிலிருந்து கர்த்தர் விடுவித்து ஒரு புதிய வாழ்க்கையை தந்து ஆசீர்வதிக்கவுமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் சமாதானமும் அன்பும் பெருக கர்த்தர் உதவி செய்வீராக. சமாதான உடன்படிக்கைகள், ஒப்பந்தங்கள் மீறப்பட்டு யுத்தங்கள் பெருகி கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே யுத்தங்களை ஓய பண்ணி கர்த்தர் அமைதலை திரும்ப தந்து தேசங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். யுத்தங்களின் நிமித்தம் ஏற்பட்டிருக்கிற விலைவாசி உயர்வு, பொருளாதார நெருக்கடிகள், பயத்தினுடைய சூழ்நிலைமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அமைதல் திரும்பத்தக்கதாய் கிருபை பாராட்டோமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தினுடைய தலைவர்கள் கர்த்தருடைய கரத்தின் கருவியாக நீதிக்கென்றும் அமைதிக்கென்றும் தங்களை அர்ப்பணித்து நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. அநீதி உள்ள தலைவர்கள், தீமையான எண்ணம் கொண்டவர்கள் வேரோடு அகற்றப்படவும் கர்த்தருடைய ஆளுகை ஒவ்வொரு இடங்களிலும் உண்டாகவும் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே தேசங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். இயற்கையினுடைய பேரழிவுகளுக்கு கர்த்தர் விலக்கி எந்த தேசங்கள் இயற்கையினுடைய பேரழிவுகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ கர்த்தருடைய இரக்கம் வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்திலும் நிறைவேற்றப்படுகிற அனைத்து மிஷனரி பணிகள், அனைத்து அருள் பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவருக்கென்று தங்களை அர்ப்பணித்து முன்னிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உற்சாகத்தோடு பணிவிடைகளை நிறைவேற்ற அறுப்பு மிகுதியாக இருக்கிறபடியினால் அறுப்புக்கு எஜமானாய் இருக்கிற பரலோகத்தின் தேவன் ஏராளமான வேலையாட்களை எழுப்பும்படிக்கும் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடைசி கால அபிஷேகம் ஜனங்களின் நடுவிலே ஊற்றப்படட்டும், திருச்சபை நடுவிலே ஊற்றப்படட்டும். கர்த்தருக்காக எழும்பி பணி செய்கிறவர்கள் இந்த தேசத்தை நிரப்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் ஜெபாக்கின் எழும்பத்தக்கதாக, எழுப்புதலை எங்களுடைய கண்கள் காணத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. தேசத்தை ஆளுகை செய்கிற ஒவ்வொரு அதிகாரிகளையும் தம்முடைய கரத்தின் கருவியாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்கிறவர்களுக்குள்ளாக கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்ற பண்ணி அவர்கள் நீதியோடும் உத்தமமாயும் தங்களுடைய பணிவிடைகளை நிறைவேற்றுவதற்கு கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். படிக்கிற தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஞான நன்மைகளால் கர்த்தர் நிரப்பும். படிப்பிலே பின்தங்கியிருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த கல்வி ஆண்டிலே நீரே ஞான நன்மைகளால் நிறைத்து உயர்த்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். திருமண வாழ்விற்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் நல்ல திருமண வரன்கள் அமைந்து தம்முடைய பிள்ளைகள் குடும்பமாய் கர்த்தரை மகிமைப்படுத்த உதவி செய்ய ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகளுடைய நல்ல எதிர்காலத்திற்காய் ஜெபித்து காத்திருக்கிற பெற்றோருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பீராக. மரண படுக்கையிலும் வியாதி படுக்கையிலும் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலனையும் அருளி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே சமாதானமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும். என்னென்ன நன்மைகளுக்காய் எதிர்பார்க்கிறார்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாய் தந்து ஆசீர்வதியும். தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தியும். நீரே துணை நின்று நடத்தும். இயேசுவுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. Pita Kumara Naviye Bhuriyo
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக